தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் சிக்கா ரவி, செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். படுக்கையோடு சேர்த்து பிணைக்கப்பட்டிருந்த முதியவர்கள், ஒரணையில் கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு தப்பியோடிய ஊழியர்களின் கொடூர அலட்சியம். முகவரி கேட்பதாக கூறி நள்ளிரவில் சிறுமி கடத்தல், இருவர் சேர்ந்து காதலின் பேரால் செய்த கொடூரம். கல்முனையில் பரபரப்பு. இலங்கையில் பதுங்கியிருந்த சர்வதேச நிதி மோசடி கும்பல்கள் அதிரடி கைது. இலங்கையுடன் இணைந்து குற்றவாளிகளை ஒடுக்க சீனா அவசர முடிவு. வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. மத்திய கிழக்கு மோதல்களால் இலங்கைக்கு நேர்ந்த விபரீதம். 1.3 மில்லியன் மக்கள் உணவு நெருக்கடியில். ஐநா எச்சரிக்கை. வெளிநாடுகளிலிருந்து பணத்தை அனுப்ப வேண்டாம். டாலர் உயர்வின் பின்னணியில் அம்பலமான அதிர்ச்சி உண்மைகள். இலங்கை மீண்டும் பொருளாதார நெருக்கடியில். ஈரான் போர் தொடங்கி 100 நாட்கள். வியட்நாம் போருடன் ஒப்பிட்டு ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி அறிக்கை. ஹிஸ்புல்லா நடத்திய 32 அதிரடி தாக்குதல்கள். உள்நாட்டு செய்திகள். ஹொரணை படகொட பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 முதியவர்கள் படுக்கையோடு கருகி உயிரிழந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி மற்றும் அங்கு நிலவிய அவலநிலை தற்போதைய நேரில் பார்த்த சாட்சியத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது. கடந்த காலத்தில் நோயாளி ஒருவர் இல்லத்திலிருந்து தப்பியோடிய சம்பவத்தை தொடர்ந்து அவசர கால வழிகள் ஏதுமின்றி முதியவர்களை அறைக்குள் வெளிப்புறமாக பூட்டி வைப்பதை இந்த இல்லம் வழக்கமான ஒரு நடைமுறையாக கொண்டிருந்ததே இந்த விபரீதத்திற்கு மூல காரணமாக அமைந்துள்ளது. சம்பவம் நடந்த நாளன்று இரவு வெசாக் பந்தல் அறிவிப்பை கேட்டுவிட்டு முதியவர்கள் தங்களது வார்டுகளில் அமர்ந்திருந்த போது பெண் பிரிவை ஒரு ஊழியரும் ஆண் பிரிவை அவரது கணவரும் சாவியால் வெளிப்புறமாக பூட்டிவிட்டு மற்ற ஊழியர்களுடன் சமைப்பதற்காக சென்றுள்ளனர். සඩවාරියක් ගෑනු කට්ටිය ඇතුළට දාලා ලොක් කරා දොර. පිරිමි කට්ටිය සඩවාරියක් වගේ මහත්තයා ඇතුළට දාලා ලොක් කරා ඔක්කොම කට්ටිය. අවුරුත් ඇවිල්ලා වාඩි වෙලා හිටියා. ඊට පස්සේ අරගොල්ලෝ ගියා කට්ටියම කුස්සියේ උයන්න. මුෂාන් අයියයි සුමනි සිරි අයියයි සඩවාරියක් වගේ මහත්තයයි. அந்த நேரத்தில் ஆண்கள் பிரிவில் இருந்த மெத்தைகள் குவியலில் இருந்து திடீரென தீ பரவ தொடங்கியதை அடுத்து மரண பயத்தில் முதியவர்கள் அலறியபடி கதவருகே சென்ற போது இருபுறமும் கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததால் அவர்களால் தப்பிக்க முடியாமல் போயுள்ளது. இந்த கொடூரமான தருணத்தில் முதியவர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டிய ஊழியர்கள் கதவுகளை திறக்க முயற்சிக்காமல் சாவிகளுடன் பீதியடைந்து சம்பவ இடத்தை விட்டு ஓடியுள்ளனர். இந்த அலட்சியத்தின் உச்சகட்டமாக 2 முதியவர்கள் தங்களது படுக்கைகளுடன் சேர்த்து பிணைக்கப்பட்டிருந்ததால் அவர்களால் நகரக்கூட முடியாத நிலை ஏற்பட்டு தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தீயை கட்டுப்படுத்த கிராம மக்கள் ஓடி வந்த போதிலும் இல்லத்தின் பிரதான வாயிலும் பூட்டப்பட்டிருந்ததால் அவர்களாலும் உடனடியாக உள்ளே நுழைய முடியாமல் போயுள்ளதுடன் பின்னர் ஒரு கதவு திறக்கப்பட்டதன் மூலமே மற்ற முதியவர்கள் தப்பித்து தங்களது உயிர்களை காப்பாற்றி கொண்டுள்ளனர். ඊට පස්සේ අපි කෑ ගන්නවා මේ පැත්ත කරලා අහලානේ ඉබ්බ දාලා. කුසිය පැත්තෙන් ඉබ්බ දාන්නේ නැහැ. එයා මේ පැත්තේ තමයි ඉබ්බ දාන්නේ. මේ පැත්තේ ඉබ්බ දාන්න කුසිය ඇතුලෙන් යන්න පුළුවන් එළියට. මේ යට ගහලා කීයක් කිව්වද? ඔව් යට ගහලා දෙන්නේ කොහෙද හිටියා? ඔව් එයා දෙන්නම් නැති වෙලා. வீட்டில் இருந்த சிறுமியை விலாசம் கேட்பது போல் அழைத்து வாயை பொத்தி வேனில் கடத்தி சென்று துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவத்தில் கைதான 25 வயதுடைய இளைஞனை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த புதன்கிழமை இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தரப்பால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து
இந்த அதிரடி கைதை மேற்கொண்டுள்ளனர். கல்முனை பகுதியில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் இந்த சிறுமி தனது தாயாருடன் துணி வாங்குவதற்காக சென்றிருந்த போது அங்கு பணியாற்றிய இளைஞனுடன் காதல் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் இருவரும் சமூக வலைதளங்களூடாக தொடர்பில் இருந்து வந்துள்ளனர். இவ்வாறான பின்னணியில் கடந்த புதன்கிழமை நள்ளிரவு வாடகைக்கு எடுக்கப்பட்ட வேன் ஒன்றில் ஆடை நிலையத்தின் மற்றொரு ஊழியரான 56 வயதுடைய நபரையும் அழைத்துக் கொண்டு அந்த இளைஞன் சிறுமியின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு தனியாக இருந்த சிறுமிக்கு தொலைபேசி ஊடாக அழைத்து முகவரி ஒன்றை காட்டுமாறு கோரி அவர் வீதிக்கு வந்ததும் வாயை பொத்தி கடத்தி சென்றுள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் மத்திய முகாம் பகுதிக்கு கடத்தி செல்லப்பட்ட 16 வயதுடைய அந்த சிறுமி பாலடைந்த கட்டடம் ஒன்றில் வைத்து 2 சந்தேக நபர்களாலும் மாறி மாறி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பின்னர் அச்சிறுமியை அக்கறை பெற்ற பகுதியில் இறக்கிவிட்டு அவர்கள் தப்பியோடிய நிலையில் சிறுமி பேருந்து ஒன்றின் உதவியுடன் கல்முனை போலீஸ் நிலையத்தை அடைந்து முறைப்பாடு செய்துள்ளார். இதன் அடிப்படையில் பிரதான சந்தேக நபரான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேனும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய 2 பிள்ளைகளின் தந்தையான 56 வயதுடைய மற்றைய சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ள நிலையில் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவத்தால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக அவரது தாயாரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இலங்கை மற்றும் சீன அரசாங்கங்கள் இணைந்து எல்லை கடந்த இணையவழி சூதாட்டங்கள், சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கள் மற்றும் சர்வதேச நிதி மோசடிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட அமுலாக்க நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது. தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் இயங்கி வரும் சர்வதேச மோசடி மையங்கள் தற்போது இலங்கை போன்ற நாடுகளை நோக்கி தங்களது குற்றவியல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் போதைப் பொருள் மற்றும் குற்றங்களுக்கான அலுவலகம் எச்சரித்துள்ளது. இந்த பின்னணியில் இலங்கையில் பதுங்கியிருந்து ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் தொலைபேசி வழி நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த பெருமளவிலான வெளிநாட்டு மற்றும் சீன சந்தேக நபர்களை இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினர் அண்மையில் நடத்திய தொடர் அதிரடி சுற்றிவளைப்புகளின் மூலம் கைது செய்துள்ளனர். அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலான சீன குடிமக்களே ஏற்கனவே சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறான சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்டங்கள் மற்றும் மோசடி வங்கி செயற்பாடுகள் இலங்கையில் பரவ அனுமதித்ததால் அது நாட்டின் சர்வதேச நட்பெயருக்கு கடுமையான களங்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பொது பாதுகாப்பு மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை குலைத்து மக்களின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் அபாயம் உள்ளது என்றும் கொழும்பில் உள்ள சீன தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தகைய எல்லை கடந்த சூதாட்டங்களால் பல்லாயிரக்கணக்கான சீன குடிமக்கள் தங்களது சொத்துக்களை இழந்துள்ளதுடன் ஆட்கடத்தல், கடத்தி கப்பம் கோருதல் போன்ற வன்முறைகளுக்கும் ஆளாகியுள்ளனர். இதனாலேயே சீன மூலதனத்தை வெளிநாட்டு சூதாட்ட விடுதிகளில் முதலீடு செய்வதோ அல்லது சீன குடிமக்களை இலக்கு வைத்து சூதாட்டங்களை நடத்துவதோ சீன குற்றவியல் சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஸ்பெயின், ஐக்கிய அரபு அமீரகம், மியன்மார் மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளுடன் இணைந்து கூட்டு சட்ட அமுலாக்க நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ள சீனா தற்போது இலங்கையினூடாக இந்த ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக இலங்கையில் தங்களின் அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத மக்களின் எண்ணிக்கை மேலும் 1.3 மில்லியனால் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. உலக உணவு திட்டம் வெளியிட்டுள்ள புதிய பகுப்பாய்வின்படி உலகளவில் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கை, ஆப்கானிஸ்தான் மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் ஊடாகவே இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட பொருளாதார காரணிகளால் இவ்வாறு அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் சோமாலியாவில் இந்த நிலைமை 2.5 மில்லியனாலும் ஆப்கானிஸ்தானில் 2.3 மில்லியனாலும் அதிகரித்துள்ளது. குறித்த நாடுகளில் எரிசக்தி விலைக்கும் உணவுப் பொருட்களின் விலைக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர்பு காணப்படுவதே இந்த நிலைமைக்கு முதன்மை காரணம் என உலக உணவு திட்டத்தின் பதில் நிறைவேற்று பணிப்பாளர் கார்ல் ஸ்காவ் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழ்மையான நாடுகளில் வாழும் மக்கள் தாங்கள் ஈட்டும் வருமானத்தில் பெரும் பகுதியை உணவுக்காகவே செலவிடுவதாகவும் இதனால் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கும் போது அவர்கள் உணவு உட்கொள்ளும் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள் என்றும் அவர் மேலும் விளக்கியுள்ளார்.
இதற்கமைய மத்திய கிழக்கு நெருக்கடி வரும் நாட்களில் தணிந்தாலும் கூட உணவு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு, வர்த்தக நடவடிக்கைகள் வீழ்ச்சியடைந்தமை போன்ற மோசமான விளைவுகளால் எதிர்வரும் சில மாதங்களில் இந்த நாடுகளில் உணவு நெருக்கடி மேலும் தீவிரமடையக்கூடும் என உலக உணவு திட்டத்தின் அறிக்கை எச்சரித்துள்ளதுடன் ஜூன் மாத இறுதியில் உலகளவில் புதிதாக 45 மில்லியன் மக்கள் உணவு பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் பின்னணி பார்க்கையில் ஏற்கனவே கடந்த சில வருடங்களாக நிலவிய கடுமையான டாலர் தட்டுப்பாடு மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக இலங்கையில் உள்நாட்டு பொருளாதாரம் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டிருந்தது. இவ்வாறானதொரு பலவீனமான சூழலில் அண்மை காலமாக உலகளவில் ஏற்பட்டுள்ள மத்திய கிழக்கு மோதல்கள் மற்றும் சர்வதேச எரிபொருள் விலை உயர்வு என்பன இலங்கை போன்ற நுகர்வு நாடுகளின் மீது மிக கடுமையான கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஏற்கனவே நிதியுதவி குறைப்புகளை எதிர்கொண்டுள்ள உலக உணவு திட்டம் இந்த மனிதாபிமான நெருக்கடியை தடுப்பதற்காக சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரித்து வருவதானது இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது என்பதை குறிக்கவில்லை என்றும் தவறான பிரசாரங்களை நம்பி பொதுமக்களை ஏமாற வேண்டாம் என்றும் பிரதிநிதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ கேட்டுக் கொண்டுள்ளார். රුපියල අවප්‍රමාණ වීම ආර්ථික අර්බුදයක් විදියට සමාජයට පෙන්වන්න යන එක ඉතාම වැරදි සහගතයි. නමුත් අපි පිළිගන්නවා මැද පෙරදිග ඇතිවෙච්ච යුදමේ තත්වයේදී විශේෂයෙන් ඉන්ධන මිල ඉහළ යාම සහ අනිකුත් කාරණාත් ඒ වගේම අපේ ඩොලරයට ඇතිවෙච්ච ඉල්ලුම වැඩිවීම නිසා කෙටි කාලයක් ඇතුළතදී ඩොලරය යම් උච්චාවචනයකට භාජනය වෙමින් සතියක් වගේ ඇතුළතදී අනවශ්‍ය පරිදි වැඩිවීමක් සිද්ධ වුණා. ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள தற்போதைய மாற்றம் உலகளாவிய வெளிப்புற காரணிகளுடன் தொடர்புடையது என சுட்டிக்காட்டிய அவர், டாலரின் பெறுமதி தற்காலிகமாக 350 ரூபாவை தாண்டிய போதிலும் மத்திய வங்கியின் தலையீடுகள் காரணமாக அது மீண்டும் குறைவடைந்துள்ளதாகவும், தற்போதைய சூழலில் ஏற்றுமதி, சுற்றுலா வருவாய் மற்றும் வெளிநாட்டு பணவெழுப்பல் ஆகியவை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் விற்பனை பெறுமதி 342 ரூபாவாக அதிகரித்துள்ளதுடன் கருப்பு சந்தையில் இந்த வீதம் 345 ரூபாவிற்கும் அதிகமாக பதிவாகியுள்ளதாக அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பொருளாதார முகாமைத்துவம் மீதான நம்பிக்கை குறைவடைவதால் ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடையும் என சாடிய அவர், ரூபாய் மேலும் வீழ்ச்சியடையும் என்ற எதிர்பார்ப்பில் வெளிநாடுகளில் வாழும் சிலர் பணப்பரிமாற்றங்களை தாமதப்படுத்துவதாகவும், நிதி விவகாரத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை நாடு தற்போது அனைத்து துறைகளிலும் கடுமையான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாயிருக்கிறது என்றும், இந்த இக்கட்டான தருணத்தில் 220 லட்சம் மக்களை பற்றி சிந்தித்து நாட்டை மீட்பதற்கு மக்கள் அனைவரும் அர்ப்பணிப்புடன் முன்வர வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வறுமையும் பணவீக்கமும் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அன்றாடம் 3 வேளை உணவை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், நாட்டின் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சில சுயநல சக்திகள் இலங்கை வளங்களை சூறையாட காத்துக் கொண்டிருப்பதாகவும், அரசியல் வேறுபாடுகளை கடந்து நாட்டை பாதுகாப்பதற்காக மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாட்டு செய்திகள். தெற்கு லெபனானில் உள்ள இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து 32 தனித்தனி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் ராணுவ வாகனங்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் ஏவுகணைகள், பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக வரலாற்று சிறப்புமிக்க பியூஃபோர்ட் கோட்டையை சுற்றி நிலைநிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலிய படைகள் மற்றும் பல்வேறு வான்பகுதிகளில் பறந்த இஸ்ரேலிய விமானங்கள் மீதும் நிலத்திலிருந்து வானோக்கி பாயும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக இந்த அமைப்பு விரிவாக குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்கி கிட்டத்தட்ட 100 நாட்கள் கடந்துள்ள நிலையில் ஈரான் போரை தான் மிக வேகமாக நகர்த்தி செல்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
முன்னதாக இந்த மோதல் 4 முதல் 6 வாரங்கள் வரை மட்டுமே நீடிக்கும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்த போதிலும் தற்போது கூடுதல் காலம் ஆகியுள்ள நிலையை வியட்நாம் போருடன் ஒப்பிட்டு அவர் பேசியுள்ளார். ஈரானுடன் தற்காலிக உடன்பாட்டை கூட எட்ட முடியாத சூழல் நிலவும் வேளையில் வெள்ளிக்கிழமை அன்று ஈரான் தரப்பிலிருந்து ஹோர்மோஸ் நீரிணையை நோக்கி ட்ரோன்கள் ஏவப்பட்டிருப்பது அமைதி உடன்பாட்டின் சாத்தியக்கூறுகள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. மறுபுறம் அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகள் தற்போது முட்டுக்கட்டையில் இருப்பதாக ஈரானின் உச்ச தலைவரின் ராணுவ ஆலோசகர் மோசேன் ரசாய் தெரிவித்துள்ளார். தற்போதைய மோதல்கள் மீண்டும் தொடங்குமானால் இந்த போர் இந்திய பெருங்கடல், செங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதி வரை விரிவடையும் என்றும் முக்கிய விநியோக வழித்தடங்கள் மூடப்பட்டால் உலகின் கால்பகுதி எரிபொருள் விநியோகம் துண்டிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானின் எரிசக்தி மற்றும் வங்கித்துறைகளை இலக்காக கொண்டு போலியான பெயர்களில் எரிவாயு கடத்தலில் ஈடுபட்ட மார்ஷல் தீவுகள், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சீனாவை சேர்ந்த 12 நிறுவனங்கள், 6 கப்பல்கள் மற்றும் முக்கிய தனிநபர்கள் மீது ட்ரம்ப் நிர்வாகம் புதிய கடுமையான தடைகளை விதித்துள்ளது.